அது ஒரு பசுமையான அழகிய காடு. அந்த காட்டில் அம்புலி என்ற நரியும், மீனு என்ற முயலும், டூடு என்ற குரங்கும் நண்பர்களாக பழகி வந்தன. இவர்கள் மூவரும் அந்த காட்டில் இருக்கும் ஆற்றங்கரை திறந்தவெளி பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தனர். அம்புலி நரி பொறுப்பற்றது, ஆனால் மிகவும் தந்திரமானது. படிப்பை தவிர அனைத்தையும் ஆர்வத்தோடு செய்யும். மீனு முயல் மிகவும் நல்லது, யாருக்கும் கெடுதல் நினைக்காதது, நன்கு படிக்கக்கூடியது, எப்பொழுதுமே வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கும். டூடு குரங்கு ஓரளவுக்கு படிக்கக்கூடியது, ஆனால் ஆளுக்கு தகுந்தவாறு பேசக்கூடியது. அந்த வாரத்தில் அவர்களுக்கு வகுப்பில் டெஸ்ட் இருந்தது. அம்புலி நரிக்கு டெஸ்ட் எழுதுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க, மீனுவையும் டூடுவையும் டெஸ்ட் எழுதவிடக் கூடாது என்று எண்ணி அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து தனக்கு தானே பேசிக்கொண்டது. நம்மளோட கியர் சைக்கிளை எடுத்துட்டு வந்து இந்த மீனுவையும் டூடுவையும் ஊர் சுத்துறதுக்கு கூப்பிட்டு போயிட்டா அவங்கள படிக்க விடாம செஞ்சிடலாம். அவங்களும் நம்மளை போலவே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்புறம் சாரு நம்மளை திட்டவே மாட்டாரு என்று அம்புலி நரி ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டு அங்கிருந்து சென்றது. மறுநாள் மீனு முயலும் டூடு குரங்கும் பார்க்கில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தன. அங்கு சைக்கிளோடு வந்த அம்புலி நரி இவர்களை பார்த்ததும் தனக்கு தானே பேசியது. இந்த மீனுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு. இந்த டூடு கூட நேற்று வரையிலும் என் கூட தான் இருந்தான். இப்ப பாரு, ரொம்ப நல்லவன் மாதிரி படிச்சிட்டு இருக்கான். சரி சரி, மெதுவா அவங்க கிட்ட பேசி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் என்று அம்புலி நரி தனியாக பேசிவிட்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன காலையிலே சின்சியரா படிச்சிட்டு இருக்கீங்க என்று அம்புலி நரி பேச, அம்புலி பேசுவதை கவனிக்காமல் அவர்கள் இருவரும் படிப்பில் மூழ்கி இருந்தனர். ஹலோ, உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? கேக்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று அம்புலி நரி பேசியது. இதனை கேட்ட மீனு முயல் அம்புலிக்கு பதில் கூறியது. அம்புலி, நாளைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, அதான் படிச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு டெஸ்ட் இருக்கா? ஆமா, தமிழ் டெஸ்ட் இருக்கு, மறந்துட்டியா? மறக்கல. சரி சரி, வா படிப்போம் என்று மீனு கூறியது. டெஸ்ட் நாளைக்கு தானே, அதுக்கு இன்னும் 24 hours இருக்கு. நானா ஒரு தடவை புக்கை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே ஸ்கேன் பண்ணி சூப்பரா டெஸ்ட் எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேன். சரி சரி, அதை விடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்று அம்புலி நரி பேச, என்ன விஷயம் அம்புலி என்று டூடு கேட்டது. நானு புதுசா கியர் சைக்கிள் வாங்கியிருக்கேன், அங்க பாருங்க. அட ஆமா, புது கியர் சைக்கிள் சூப்பரா இருக்கே என்று டூடு ஆசையோடு பேசியது. கரெக்ட் டூடு, சூப்பரான சைக்கிள் தான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். வரியா, சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம் என்று அம்புலி கூற, அம்புலியின் பேச்சை கேட்டு சற்று கோபம் கொண்ட மீனு, அம்புலி ஒழுங்கா வந்து டெஸ்டுக்கு படி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் என்று கூறியது. நீ வேற மீனு, வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். சைக்கிளை சுத்தும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? மாவா, சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் என்று மீனுவிடம் கூறியது அம்புலி. அம்புலி கூறியதை கண்டு கொள்ளாமல் மீனு தொடர்ந்து படித்து கொண்டிருந்தது. இதனால் டூடு பக்கம் திரும்பிய அம்புலி, டூடு, என் சைக்கிளை பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, ஓட்டுறதுக்கு சும்மா ஜம்முன்னு சூப்பரா இருக்கும். வா வா, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் என்று அம்புலி பேசியது. அம்புலியின் பேச்சை கேட்ட டூடு, ஓகே அம்புலி, இதோ இந்த வந்துட்டேன் என்று தனது புத்தகத்தினையும் புத்தக பையனையும் அப்படியே அங்கேயே போட்டுவிட்டு அம்புலி நரியோடு கிளம்பியது. இதனை பார்த்த மீனு அவர்களை குறித்து மிகுந்த வருத்தப்பட்டது. டூடு, நீதான் சூப்பர். அந்த மீனுக்கெல்லாம் ஜாலியா இருக்கவே தெரியாது. வா வா, நம்ம கிளம்பலாம். சிறிது நேரத்திற்கு பின்பு அம்புலியும் டூடுவும் சைக்கிளில் ஊர் சுற்றிவிட்டு ஆற்றங்கரைக்கு வர, டூடு குரங்கு அம்புலியிடம் பேசியது. என்ன அம்புலி, இவ்வளவு ஸ்பீடாவா சைக்கிளை ஓட்டுவேன்? எப்படா கீழே இறங்கவும் ஆயிடுச்சு போ என்று டூடு கூற,
என்ன டூடு, இதெல்லாம் ஒரு ஸ்பீடா? நான்லாம் எப்பவுமே 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே தான் சைக்கிளை ஓட்டுவேன். ஏதோ ஒரு சின்ன பையன் நீ வரையேன்னு மெதுவாக ஓட்டினா இதை போய் ஸ்பீடுன்னு சொல்கிற. இதுக்கு தான் உன்னையெல்லாம் சைக்கிள் ஏற்றவே கூடாது. என்ன அம்புலி இப்படி சொல்லிட்ட? பின்ன சரி சரி, டென்ஷன் ஆகாத அம்புலி. நீ அப்புறம் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுவல என்று டூடு கேட்டது. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? நான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் மார்க்கா? ஆமாம், நீ வேணும்னா பாரு, நான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க். எப்படி அம்புலி, நீ சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? என்னை பற்றிலாம் உனக்கு தெரியாது. நானெல்லாம் டெஸ்ட் எழுதாமலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். போனா போகுதுன்னு அமைதியாக இருந்தா எல்லாரும் ரொம்ப தான் பேசுறீங்க. இந்த டெஸ்ட்டில் பார்த்துக்கிறேன், நானா இல்லை இந்த மீனுவானு என்று பேசிவிட்டு அம்புலி நரி அங்கிருந்து சென்றது. அம்புலி நரியின் பேச்சினை கேட்ட டூடு, என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? இவன் பேசிட்டு போறத பார்த்தா ஒருவேளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவானோ? சரி சரி பாப்போம் என்று டூடு குரங்கு தனியாக பேசிக்கொண்டது. மறுநாள் காலையில் திறந்தவெளி ஆற்றங்கரை பள்ளியில் மீனுவும் டூடுவும் அமர்ந்திருக்க அம்புலி நரி தனியாக பேசிக்கொண்டு வந்தது. என்னது, இவங்க 2 பேரும் டெஸ்ட் எழுத போற டென்ஷனே இல்லாம அமைதியா உட்காந்துருக்காங்க. நாம வேற இந்த டூடு கிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? சரி சரி, இப்பயாவது படிப்போம் என்று அம்புலி நரி வேக வேகமாக படிக்க தொடங்கியது. அப்பொழுது அவர்களது ஆசிரியராக இருக்கும் யானை ஆசிரியர் வந்துவிட அம்புலி நரி அதே வேகத்தோடு படித்து கொண்டிருந்தது. இதனை பார்த்த யானை ஆசிரியர், என்ன அம்புலி, என்ன செய்யற என்று கேட்க அம்புலி நரி மிகுந்த பொறுப்போடு, டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டு இருக்கேன் சார் என்று கூறியது. படிச்சிட்டு இருக்கியா? எத்தனை தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சிட்டு இருக்க கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லி. இப்ப போய் விழுந்து விழுந்து படிக்கிற, பேசாம அமைதியா உட்காரு என்று யானை ஆசிரியர் கூறியது. யானை ஆசிரியரின் பேச்சினை கேட்ட அம்புலி நரி மனதிற்குள் இப்படி பேசியது. படிச்சிருந்தா ரிலாக்ஸா உட்காரலாம் சார். நானே இப்பதான் புக்கை திறந்தே பார்க்கறேன். அது பிடிக்கலையா சார் உங்களுக்கு? என்று அம்புலி நரி மனதிற்குள் பேசிக்கொண்டது. என்ன, எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா என்று யானை ஆசிரியர் கேட்க, ரெடியா இருக்கோம் சார் என்று மீனு முயலும் டூடு குரங்கும் சொல்ல டெஸ்ட் ஆரம்பித்தது. மீனு முயல் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுதி கொண்டிருந்தது. டூடு குரங்கும் டெஸ்ட் எழுதி கொண்டிருக்க அம்புலி நரி மட்டும் ஏதும் எழுதாமல் மீனுவையும் டூடுவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தது. ஒரு கொஸ்டினுக்கு கூட நமக்கு பதில் தெரியல. ஆனா இந்த மீனும் டூடும் எழுதி தள்ளுறாங்க. இந்த மீனும் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா எழுதுறா. ஆனா இந்த டூடு நேத்து ராத்திரி வரைக்கும் என் கூட தான் சுத்திட்டு இருந்தான். அவனும் சூப்பரா எழுதிட்டு இருக்கான். எப்படி? ஒன்றும் புரியலையே. சரி சரி, நாம மெதுவா இந்த மீனுக்கிட்ட பேப்பரை காட்ட சொல்லி கேட்டு பார்ப்போம் என்று அம்புலி நரி மனதிற்குள் பேசிக்கொண்டு மீனுவிடம் மெதுவாக பேசியது. மீனு, மீனு, ஏ மீனு குட்டி, கொஞ்சம் உன் பேப்பரை காட்டேன். நீ மட்டும் பேப்பரை காட்டுன்னு வச்சுக்கோ, என்னோட புது சைக்கிளை அப்படியே உனக்கு கொடுத்துடுவேன் என்று அம்புலி ஆசை காட்ட மீனு முயல் எதனையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் டெஸ்ட் எழுதி கொண்டிருந்தது. என்ன இது, இந்த மீன் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறா. இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன் என்று அம்புலி நரி மெதுவாக பேசிக் கொண்டிருக்க, என்ன சத்தம்? அம்புலி, உனக்கு என்ன வேணும்? ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க என்று ஆசிரியர் யானை கேட்டது. ஒன்றும் இல்லை சார், சும்மா கேள்வியை படிச்சு பார்த்தேன், அதான். ஆ, சரி சரி, சத்தம் போடாம ஒழுங்கா டெஸ்ட எழுது என்று ஆசிரியர் யானை கூறியது. என்னது இப்படி ஆயிடுச்சே. சரி சரி, பேசாம இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்சர் சீட்ல எழுதி வைப்போம் என்று அம்புலி நரி கொஸ்டின் பேப்பரில் உள்ள
அனைத்து கொஸ்டின்களையும் ஆன்சர் சீட்டில் எழுத ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து எழுதி முடிச்சிட்டீங்களா? பேப்பரை கொடுங்க என்று ஆசிரியர் யானை கேட்க அனைவரும் பேப்பரை கொடுத்தனர். டெஸ்ட் முடிந்து அனைவரும் வெளியில் வர அம்புலி நரி மீனுவிடம் கேலியாக பேசியது. என்ன மீனு, நீ எனக்கு பேப்பரை காட்டலன்னா நான் என்ன ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல அம்புலி, பேப்பரை காட்டுறது தப்பு இல்லையா, அதான் நான் காட்டல என்று மீனு முயல் கூற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டு நீ பேப்பரை காட்டல, நீ வேணும்னா பாரு, நான் தான் இந்த டெஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறேன். அப்ப தெரியும் இந்த அம்புலி யாருன்னு. நான் வரேன் என்று அம்புலி நரி பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றது. என்ன டோடு, இந்த அம்புலி இப்படி பேசிட்டு போறா? ஆமா மீனு, நேத்தி அவன் என்கிட்ட சொன்னா நான் தான் இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறேன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன் உன்கிட்ட எதுக்கு பேப்பரை காட்ட சொல்லி கேட்டா என்று டூடு குரங்கு கூறியது. சரி, அம்புலி தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கட்டுமே, நமக்கு அது பெருமை தானே என்று மீனு கூற இருவரும் அங்கிருந்து சென்றனர். அம்புலி நரி காட்டில் அமர்ந்து தனியாக பேசிக் கொண்டிருந்தது. நான் பாட்டுக்கு இந்த மீனுகிட்டையும் டூடுகிட்டையும் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன்னு பெருமையா சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துடும். இப்போ என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே. ஐடியா, பேசாம சார் வீட்டுக்கு போய் சாரை பார்த்து எனக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் போடுங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? சார் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரா? சரி சரி, முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று அம்புலி நரி தனக்கு தானே பேசிவிட்டு யானை ஆசிரியர் வீட்டுக்கு கிளம்பி சென்றது. யானை ஆசிரியர் வீடு பூட்டியிருக்க அம்புலி வீட்டின் வெளியே நின்று சார் சார் என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தது. இதனை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர், யார் பாது, யாரும் இல்லாத வீட்டை சத்தம் போடுறது என்று கேட்க, சார் நான் அம்புலி சார், சாரோட கிரேட் ஸ்டூடெண்ட். அப்படியா? சாரு ஊர்ல இல்ல, வரத்துக்கு 2 நாள் ஆகும். வரத்துக்கு 2 நாள் ஆகுமா? ஆமா ஆமா, நீ இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பு 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 என்று பக்கத்து வீட்டுக்காரர் குரல் கொடுக்க அம்புலி நரி அங்கிருந்து கிளம்பியது. மறுநாள் திறந்தவெளி ஆற்றங்கரை பள்ளியில் மீனுவும் டூடுவும் அமர்ந்திருக்க அம்புலி நரி அங்கு ஜாலியாக வந்தது. இதனை கண்ட டூடு குரங்கு அம்புலியிடம் பேசியது. என்ன அம்புலி, இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு, என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த அம்புலி எப்பவுமே ஜாலியா தான் இருப்பான். இந்த அம்புலியோட வாழ்க்கையில சோகமே கிடையாது. ஆமா, நீ டெஸ்ட் நல்லா எழுதுனியா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேன் என்று டூடு குரங்கு கேட்க, என்ன நீ எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்க? டெஸ்ட் பேப்பர் வரட்டும், அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் என்று அம்புலி நரி கோபமாக பேசியது. இன்னைக்கு தான் சாரு டெஸ்ட் பேப்பரை தரேன்னு சொன்னாரு, ஆனா சார் இன்னும் காணுமே என்று டூடு குரங்கு கேட்க, சார் எல்லாம் வரமாட்டாரு. சார் எல்லாம் வரமாட்டாரா? ஏன்? அவரு 2 நாள் லீவு. 2 நாள் லீவா? ஆமா ஆமா. சரி, அதை விடுங்க. இப்ப நாம ஓடி பிடிச்சி விளையாடலாமா என்று அம்புலி நரி பேசிக் கொண்டிருக்கும் போதே யானை ஆசிரியர் அங்கு வந்தது. இதனை கண்ட அம்புலி, என்னது, சார் ஊர்ல இருந்து வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ கடவுள் மாதிரி திடீர்னு வந்து நிக்கிறாரு சாரு. டெஸ்ட் பேப்பரை வேற கையில வச்சிருக்காரு. நாம வேற இந்த பசங்க கிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன்னு ரொம்ப திமிரா பேசிட்டோம். டெஸ்ட் பேப்பரை கொடுத்தாருன்னா இப்ப நாம மாட்டிக்குவோமே, என்ன பண்றது? சரி, இன்னைக்கு நாம தொலைஞ்சோம் என்று அம்புலி நரி கவலைப்படத் தொடங்கியது. ஆசிரியரை கண்ட அனைவரும் குட் மார்னிங் சார் என்று சொல்ல, குட் மார்னிங் குட் மார்னிங், எல்லாரும் வந்து உங்க டெஸ்ட் பேப்பரை வாங்கிக்கங்க என்று ஆசிரியர் கூற மீனு முயல் முதலில் சென்று தனது டெஸ்ட் பேப்பரை வாங்கியது. வெரி குட் மீனு, வழக்கம் போல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்
என்று மீனு கூறியது. அடுத்ததாக டூடு குரங்கு சென்று தனது பேப்பரை வாங்கியது. டூடு, நீ ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் வாங்கியிருக்க. நீ இன்னும் நல்லா படிக்கணும், புரியுதா? நல்லா புரியுதுங்க சார் என்று டூடு பேசியது. அடுத்ததாக அம்புலி நரி சென்று டெஸ்ட் பேப்பரை வாங்கியது. ஆ, என்ன அம்புலி, நீ 1 மார்க் கூட வாங்கல? பேப்பர் ஃபுல்லா வெறும் கொஸ்டினை மட்டும் தான் எழுதி வச்சிருக்க. அதுல ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்று ஆசிரியர் கூற அம்புலி நரி அவமானம் தாங்க முடியாமல் அப்படியே நின்றது. என்ன அம்புலி, எதுவும் பேச மாட்டேங்கிற? என்று ஆசிரியர் கேட்க இதனை கண்ட டூடு குரங்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன்னு வாய்ஸ் விடால் விட்டா இப்ப முட்டை மார்க் வாங்கியிருக்கா. நல்ல வேலை இந்த அம்புலி பேச்சை கேட்காம படிச்சோம், இல்லைன்னா நாமளும் முட்டை மார்க் தான் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டது. என்ன அம்புலி, அமைதியா இருந்தா எப்படி? பதில் சொல்லு. அம்மா, நேத்து ஏன் எங்க வீட்டுக்கு வந்த? என்று ஆசிரியர் கேட்க அம்புலி நரி மனதிற்குள் இப்படி பேசியது. ஐயையோ, மாட்டிக்குவோம் போல இருக்கே. இப்போ என்ன செய்யறது? பேசாம உண்மையை சொல்லிடலாமா? வேறு வழியே இல்லை, உண்மையை சொல்லிட வேண்டியதான். சார், ஒன்றும் இல்லைங்க சார். நான் இந்த மீனுக்கிட்டையும் டூடுகிட்டையும் டெஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். அதான் உங்களை வீட்டில் பார்த்து ஃபஸ்ட்டு மார்க்கு போட முடியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சார். என்னது, ஃபர்ஸ்ட் மார்க் போட முடியுமான்னு கேட்டுட்டு போக வந்தியா? ஆமாங்க சார். என்ன முடியுது? இப்படிலாம் உனக்கு எப்படி யோசிக்க தோணுது? இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையா? எத்தனை நாள் உனக்கு தனியா சொல்லியிருப்பேன், நல்லா படி நல்லா படின்னு. ஆனா நீ கேட்கவே இல்லை என்று ஆசிரியர் கூற அம்புலி நரி அமைதியாக இருந்தது. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அம்புலி. நீ இப்படியே இருந்தீன்னா உன்னுடைய ஃபியூச்சர்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ, புரிஞ்சுக்க. என்று ஆசிரியர் மிகுந்த கவலையோடு கூற அம்புலி தனது தவற்றினை உணர்ந்து பேசியது. சாரிங்க சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் தான் நீங்கள் எவ்வளவு சொல்லியும் படிக்காம விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் சார். இனிமே நல்லா படிப்பேங்க சார். நீங்கள் வேணா பாருங்க, நான் அடுத்த டெஸ்ட்லேயே நல்ல மார்க் வாங்குவேன். வெரி குட் அம்புலி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இன்னையிலிருந்து நல்லா படி, உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும் என்று அம்புலியிடம் யானை ஆசிரியர் அன்போடு பேச அம்புலி நரி தனது நண்பர்களை பார்த்து இப்படி பேசியது. என்னைய மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டெஸ்ட்டுக்கு படிக்கவே இல்லை. அதனால் நீங்களும் டெஸ்ட்டுக்கு படிக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் உங்களை சைக்கிளில் ஊர் சுற்றுறதுக்கு கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துட்டீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்று அம்புலி நரி வருத்தத்தோடு பேசியது. இதனை கண்ட மீனு முயல், பரவாயில்ல அம்பளி, இப்பயாவது நீ படிக்கணும்னு நினைச்சியே, அது போதும். வா, நம்ம இனிமே எல்லாரும் சேர்ந்தே படிப்போம், ஓகே? என்று மீனு முயல் அன்போடு கூறியது. இதனை கண்ட யானை ஆசிரியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, வெரி குட் அம்புலி, இனிமையாவது படிப்புல கவனம் செலுத்து. படிப்பு தான் உன்னோட வாழ்க்கை உயர்த்தும், ஓகே? கண்டிப்பாங்க சார், இனிமே நான் நல்லா படிப்பேங்க சார் என்று அம்புலி நரி தனது தவற்றை உணர்ந்து மிகவும் பணிவோடு கூறியது. என்ன குட்டீஸ், அம்புலி நரியை பார்த்தீங்களா? படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தது. அதனால தான் அது முட்டை மார்க் வாங்கினுச்சு. நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க, அம்புலி நரி மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா படித்தாதான் உங்கள் எதிர்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழ முடியும், ஓகேவா? அதனால் நல்லா படிங்க, அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வந்துடுவீங்க, ஓகே? அடுத்த கதையில் சந்திப்போம், பாய்.